அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கீழ்த்தரமான அரசியலை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட கைலாஷ் நகரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் கீழ்த்தரமாக பேசி வருவதாக கண்டனம் தெரிவித்தார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திய திமுகவுக்கு தான் மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு நீட் வேண்டாம் என்றோ மும்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள் என்றோ இபிஎஸ் பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தியது உண்டா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். வருத்தத்தோடு நான் சொல்றேன். நான் இன்னைக்கு அரசியல் களம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நாகரிக தன்மையெல்லாம் இழந்து போய் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆக ஒரு தோல்வி பயம் வந்துட்டா ஒரு மனுஷன் என்ன வேணா பேசலாமா அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தியாக நான் பார்த்தது. அவர் சொல்றாரு பேசும் பொழுது, கொரோனா காலத்துல நாங்க தான் கொரோனாவை விரட்டி அடிச்சோம். நாங்க விரட்டி அடிக்கல, இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சரை பரலோகத்துக்கு போயிருப்பார் என்று எப்படி இவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக ஒரு மலிவு அரசியலோடு இன்னைக்கு பேச முடியுது? அப்படி என்னங்க பதவி வெறி உங்களுக்கு தேவைப்படுகிறது? இன்னைக்கு நாங்க இவ்வளவு மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டதான் இவ்வளவு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அடிக்கடிக்கு சொல்றோம். இன்னைக்கு ஒரு அமைச்சராக நான் இருக்கிறேன், முதலமைச்சராக எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொன்னா நிர்வாகம் சார் நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறோமா அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. அதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான ஒரு அழகு. அதை விட்டுட்டு நீ பரலோகம் போயிடுவான், அவன் பரலோகம் போயிடுவான். கிட்டத்தட்ட இப்ப துணை முதலமைச்சரை இழுத்துக்கிட்டார். இவரெல்லாம் முன்னாடியே பாலிடால் கொடுத்துட்டு பரலோகம் போயிருந்தா நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன் என்று அப்படி என்ன உங்களுக்கு வைத்தறிச்சல்? அப்படி என்ன பதவி வெறி போட்டு உங்களை பாடா படுத்துகிறது?